இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான அமெரிக்க வாழ் அன்பு உள்ளங்கள் ஒவ்வொருவரையும் இந்த காணொளி வழியாக சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பிற்குரியவர்களே, ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமையாகிய இந்த நாளிலே ஆண்டவர் நற்செய்தி வழியாக பேசுவது என்னவென்று பார்க்கின்ற பொழுது, தந்தை இறந்தவர்களை உயிர்ப்பிக்க வல்லமை பெற்றுவது போல மகனும் அதே ஆற்றலை பெற்றிருக்கின்றார். சற்று நாம் ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். இந்த உலக வாழ்க்கையிலே, இந்த உலக போக்கான காரியங்களிலே நாம் நமக்கும் இறைவனுக்கும் உள்ள உறவிலே, ஆன்மீக உறவிலே நாம் இறந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலகத்திலே மனிதர்களாக வாழுகின்றோமே தவிர நமக்கும் இறைவனுக்கும் உள்ள உறவிலே நாம் இறந்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட இறந்த உறவுகளை மீண்டும் உயிர்ப்பிப்பதற்காக நம்முடைய தாய் திருச்சபையானது இந்த 40 நாட்களை அருமையாக கொடுத்திருக்கின்றார்கள். இதன் வழியாக நாம் சற்று ஆழமாக நம்மளுடைய ஜெப வாழ்விலும், நோன்பு வாழ்விலும், ஒருத்தல் வாழ்விலும், தான தர்மங்கள் வாழ்விலும் நாம் இன்னும் அதிகமாக இறைவனுக்குள்ளாக நாம் ஆழமாக பயணிக்க இந்த ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நாம் இந்த நாட்களை எப்படி பயன்படுத்த போகின்றோம்? அன்புக்குரியவர்களே, ஒரு முறை ஒரு இளைஞன் தனக்கு ஆன்மீக வாழ்விலே பல்வேறு தடைகள் இருப்பதாக எண்ணி ஒரு ஞானியை சென்று சந்திக்கின்றான். அதிகாலை வேளையிலே அந்த ஞானி அவரை அழைக்கின்றார். அழைத்து சூரியன் உதிர்த்து மறைகின்ற வரையிலும் அமைதியாக இருக்கின்றார். இந்த இளைஞனுக்கு ஒன்றும் புரியவில்லை. எதற்காக நம்மை அழைத்தார், எதற்காக அமர வைத்திருக்கிறார் என்று ஒன்றும் புரியவில்லை. அன்பிற்குரியவர்களே, மாலை வேளை ஆனதும் சூரியன் சிறிது சிறிதாக ஒரு மலைக்கு பின்பாக மறைய ஆரம்பிக்கின்றது. அப்பொழுதுதான் அந்த இளைஞனை அந்த ஞானி அழைக்கின்றார். அழைத்து, இப்பொழுது சூரியன் எங்கே என்று கேட்கின்றார். அந்த மலைக்கு பின்பாக மறைந்து விட்டது என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, இது போன்றுதான் இந்த மலைதான் இந்த உலகப்போக்கான காரியம். நீ இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது நீ உன்னால் சூரியனை சந்திக்க முடியாது. அதுபோல நீ இந்த உலகப்போக்கான காரியங்களை கடந்து வருகின்ற பொழுதுதான், இந்த மலையை நீ ஏறுகின்ற பொழுதுதான் சூரியனை பார்க்க முடியும். அது போல இந்த உலகப்போக்கான காரியங்களை நீ கடந்து போகின்ற பொழுதுதான் இறைவனுடைய உறவை ஆழப்படுத்த முடியும் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, நமக்கு இன்றைய முதல் வாசகத்திலே எசையா நூலிலே சொல்லப்பட்டிருக்கின்றது, இறந்தவர்களை உயிர்ப்பிக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றலை இறைவன் கொடுக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் இந்த உலகப்போக்கான காரியங்களிலே இறந்து விடுகின்றோம், இருளிலே மூழ்கி விடுகின்றோம், சிறைப்பட்டு இருக்கின்றோம். அவைகளை எல்லாம் கடந்து நாம் இந்த தவக்காலத்திலே நாம் பயணிக்க இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஊதாரி மைந்தனுடைய அற்புதமான செய்தியை கொடுக்கின்றார். மகன் தந்தையினுடைய உறவை இழந்து இருளிலே மூழ்கி கிடக்கின்ற பொழுது மீண்டும் தந்தையை நோக்கி வருகின்ற பொழுது தந்தை எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்காமல் அன்போடு கட்டி அணைத்து அந்த மகனுக்குரிய மாண்பையும் மரியாதையும் கொடுத்து வழிநடத்துவதை பார்க்கின்றோம். இந்த காலத்திலும் இறைவன் நமக்காக காத்து கொண்டிருக்கின்றார். நற்கருணை நாதர் வழியாக நமக்காக எந்நாளும் அன்போடு கட்டி அணைத்து நம்மளுடைய கவலை கண்ணீர் அனைத்தையும் கேட்டு நமக்கு ஆறுதல் வார்த்தை கூற காத்து கொண்டிருக்கின்றார். நாம் எப்படி முயற்சி செய்கின்றோம்? நாம் எந்த அளவுக்கு இறைவனை நோக்கி பயணிக்கின்றோம்? எனவே இந்த நாளிலே சிந்திப்போம். இறையாசிரோடு இந்த நாட்களிலே, தவ நாட்களிலே நாம் முழுமையாக நம்மையே அர்ப்பணித்து இறையுறவிலே வளர்வோம், இறையாசிர் பெறுவோம். ஆமேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.